எல்லாருக்கும் வணக்கம். கடல் நீர் சூடானா உலகம் முழுக்க இருக்க விவசாயமே தடமாறுமா? ஆமாங்க, பெசிபிக் ஓஷனில் நடக்கிற ஒரு கிளைமேட் பேட்டர்னால் நம்ம இந்தியாவோட விவசாயத்தையே பாதிக்குதுங்க. அந்த நிகழ்வுக்கு பேர் தான் எல் நின்யோ. இந்த எல் நின்யோ எப்படி உருவாகுது, அதோட பாதிப்புகள் என்ன, இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் பிரசன்னா. வெல்கம் டு ப்ரோபாக்கர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல் நின்யோவை முதல்ல புரிஞ்சுக்கணுன்னா மான்சூன்னா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். காமனாக ஒரு ஆள்கிட்ட போயிட்டு மான்சூன்னா என்னன்னு கேட்டோன்னா மழை பெய்கிற சீசன்னு சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா மான்சூனுங்கிறது சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரே டைரெக்ஷனில் வீசுகிற காற்றோட அமைப்பு. அந்த காற்று ஈரத்தை கொண்டு வந்தால் தான் பருவமழையே பெய்யும். உதாரணத்துக்கு சம்மர்லேருந்து அடிக்கிற வெயில்னால நம்ம மண் சீக்கிரமாகவே சூடாகிரும். மண்ணை சூடாகிறனால மண்ணுக்கு மேலே இருக்க காற்றும் சூடாகும். காற்று சூடானா அது விரிவடைஞ்சு அதோட டென்சிட்டி குறைஞ்சி இயற்கையாகவே மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பகுதியில் காற்றழுத்தம் குறையும். காற்றழுத்தம் குறைஞ்சா அந்த இடம் லோ ப்ரெஷர் ஜோனாக மாறிடும். இந்த சூழலை தான் கன்வெக்ஷன் சொல்கிறோம். அதாவது சூடான காற்றுலாம் மேலே எழும்பி குளிர்ந்த காற்றுலாம் கீழே வர இயற்கையான சுழற்சி. ஸோ அந்த லோ ப்ரெஷரை குறைக்க இந்தியன் ஓஷனில் இருந்து ஈரமான காற்று நம்ம இந்தியா பக்கம் நகர ஆரம்பிக்கும். அந்த ஈரமான காற்று வெஸ்டர்ன் கேட்ஸ் மாதிரியான பெரிய மலைகள் மேலே மோதி மேலே எழும்போது குளிர்ந்து மேகங்களாக உருவாகும். அதுக்கப்புறம் அந்த மேகம் மழையாக பெய்ய ஆரம்பிக்கும். அந்த மழையை தான் சவுத் வெஸ்ட் மான்சூன்னு சொல்கிறோம், அதாவது தென்மேற்கு பருவமழை. ஸோ பருவமழை வரத்துக்கு முக்கிய காரணம் மான்சூனோட காற்றமைப்பு தானே இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நார்மலாகவே பசிபிக் ஓஷனில் எப்படி காற்று வீசும்னா சவுத் அமெரிக்கா பக்கத்தில் இருந்து இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா பக்கம் தொடர்ச்சியாக வீசுங்க. அந்த காற்றை தான் ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது வணிக காற்று. அதுக்கு ஏன் வணிக காற்றுன்னு பேர் வந்துச்சு? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குங்க. அந்த காற்று சாதாரண காற்று இல்லை. அந்த காலத்தில் வியாபாரம் செஞ்ச கப்பல்கள்லாம் அந்த காற்றை நம்பி தான் பயணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அதுக்கு ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு பேர் வந்திருக்கு. சம்மரில் சூரிய வெப்பத்தால் எப்படி தரை ஹீட் ஆகுமோ அதே மாதிரி தாங்க கடலோட மேல்பரப்பு தண்ணியும் சூடாகும். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா கடலுக்கு மேலே இருக்க சூடான தண்ணியை கிழக்குலேருந்து மேற்கு பக்கம் தள்ளிட்டு போகுங்க. அதாவது சவுத் அமெரிக்காவிலேருந்து இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா பக்கம் தள்ளிட்டு போகும். அதனால் சவுத் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்க கடலுக்கு கீழே இருக்க குளிர்ந்த நீரெல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். இப்படி நடக்கிறதால பெசிபிக் ஓஷனில் வெப்பம் ஒரு பேலன்ஸாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த எல் நின்யோ உருவாகிறனால ட்ரேட் விண்ட்ஸோட பலம் தற்காலிகமாக குறைய ஆரம்பிக்குது. இது ஏன் உருவாகுதுன்னு சயின்டிஸ்டால் இன்னும் முழுசாக புரிஞ்சிக்க முடியல. பல ஹைப்போதிசிஸ் இருந்தாலும் ரிசர்ச் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இந்த ட்ரேட் விண்ட்ஸ்லாம் இப்போ பலவீனம் ஆகிறதுனால சூடான கடல் நீரெல்லாம் மேற்கு பக்கம் நகர ஆரம்பிக்காமல் பசிபிக் ஓஷனோட கிழக்கு பக்கமே தேங்க ஆரம்பிச்சிருது. இப்படி சூடான கடல் நீரெலாம் தேங்க ஆரம்பிக்கிறனால என்ன விளைவுகள் ஏற்படும்? அப்படி சூடான கடல் நீரெல்லாம் அங்கேயே தேங்குறதுனால என்ன நடக்குதுன்னா கடலோட மேலே இருக்க காற்றையும் சூடாக்குது. காற்று சூடானா காற்றழுத்தம் ஏற்படும். ஸோ பசிபிக் ஓஷனோட மத்திய பகுதியும் கிழக்கு பகுதியிலையும் லோ ப்ரெஷர் உருவாக ஆரம்பிக்குது. இதனால் கிழக்குலேருந்து மேற்குக்கு போகிற காற்று இன்னும் பலவீனம் அடையுது. அந்த பாதிப்புனால் காற்று வீசுகிற திசையிலையும் பாதிப்பு ஏற்படுது. அதோட விளைவாக மேற்கு பக்கம் போக வேண்டிய மேகம்லாம் திரும்ப கிழக்கு பக்கம் நகர ஆரம்பிக்கும். அந்த மாற்றத்தால் மேற்கு பக்கம் கிடைக்க வேண்டிய மலைகள் எல்லாம் குறைஞ்சி சவுத் அமெரிக்காவோட மேற்கு கடற்கரை பக்கம் அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் பசிபிக் ஓஷனோட பிரச்சனை மட்டும் இல்லைங்க, இது உலகத்தோட மொத்த வானிலை அமைப்பையுமே பாதிக்குது. பெரும்பாலான எல் நின்யோ நிகழ்வு நடக்கிற காலங்களில் இந்தியாவோட சவுத் வெஸ்ட் மான்சூனையும் பலவீனமாக்குது. அதனால் பல இடங்களில் வழக்கத்தை விட மழை கம்மியாக பெய்ய ஆரம்பிக்குது. சில இடங்களில் நீண்ட காலமாகவே மழை பெய்யாமல் வறட்சிகளையும் ஏற்படுத்துது. அதனால தான் விவசாயம் பாதிக்கப்பட்டு உணவுப் பொருட்களோட விலைகளும் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கடல் நீர் சூடாகிறதுனால உலகத்தோட சராசரி வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கடல்வாழ் உயிரினங்களோட வாழ்க்கை முறையும் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பசிபிக் ஓஷனில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் நடக்கிற ஒரு மாற்றம் இந்தியாவோட மழை, விவசாயம், உணவு விலை, கடல்வாழ் உயிரினங்கள், ஏன் உலகத்தோட சராசரி வெப்பநிலை வரைக்கும் பாதிக்க முடியுது. அதுதான் எல் நின்யோவோட உண்மையான பலமே. இந்த எல் நின்யோ இன்றைக்கி புதுசாக உருவான நிகழ்வு கிடையாதுங்க. இது பல வருஷங்களாக நடந்துகிட்ருக்க ஒரு இயற்கையான வெதர் சைக்கிள் தான். பெருநாட்டோட மீனவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த எல் நின்யோவோட நிகழ்வை கவனிச்சிருக்காங்க. அதனால தான் இதுக்கு எல் நின்யோன்னு பேரும் வந்திருக்கு. இந்த நிகழ்வு பொதுவாக 2லேருந்து 7 வருஷத்துக்கு ஒரு முறை உருவாகும்னு சொல்கிறாங்க. இது உருவாச்சுன்னா 9 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நீடிக்கலான்னு சொல்கிறாங்க. எல் நின்யோவை நம்மளால் நிறுத்த முடியாது, ஏன்னா இது இயற்கையாகவே நடக்கிற ஒரு வெதர் சைக்கிள். ஆனால் தாக்கத்துக்கு முன்னாடி நம்ம தயாராக இருந்தோன்னா அதனால் வர பாதிப்புகளை குறைக்க முடியும். அது எப்படி முடியும்?
முடியும். மரங்கள் நிறையா வளர்க்குறது மூலமாக மழைநீர் சேமிப்பு மாதிரியான செயல்கள் மூலமாக வறட்சியாக குறைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ட்ரூத் ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.